அண்மை செய்தி. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை அளித்தவர்களின் விவரமானது தற்போது எஸ்பிஐ சமர்ப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ வழங்கியுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை அளித்தவர்களின் விவரங்களானது தற்போது வழங்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்டறியலாம். கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்க கூடுதல் அவகாசம் கோரி எஸ்பிஐ வங்கி சார்பில் மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய தினம் விசாரணையின் முடிவில் தள்ளுபடி செய்யப்பட்டு உத்தரவிட்டிருந்தது. நேற்றைய தினம் காலை 11 மணி அளவில் சுமார் 1 மணி நேரம் எஸ்பிஐ வங்கி தரப்பிற்கு உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தது. குறிப்பாக தேர்தல் பத்திர விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்து 26 நாட்கள் ஆகிறது. இந்த 26 நாட்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் எஸ்பிஐ வங்கியால் செய்ய முடியாத வேலை எதுவும் நாங்கள் கொடுக்கவில்லை என்று தலைமை நீதிபதி அடங்கிய அரசியல் சாசன அமர்வு பல்வேறு கேள்விகளை எஸ்பிஐ வங்கி தரப்புக்கு கேள்வியாக எழுப்பப்பட்டிருந்தது. மேலும் அரசியல் கட்சிகள் வரைமுறை இல்லாமல் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து நன்கொடை பெறுவது என்பது தன்னிச்சையானதோடு மட்டுமல்லாமல் அரசியல் சாசன பிரிவு 14 மீறும் வகையில் உள்ளது என்பதையும் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் எஸ்பிஐ வங்கிக்கு தேர்தல் பத்திர விவகாரங்களில் அதன் விவரங்களை வெளியிட வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருந்ததாகவும், குறிப்பாக எந்த தேதியில் தேர்தல் பத்திரம் யார் வாங்கியது என்றும் எந்த கட்சியிடம் கொடுத்தார்கள், எந்த மதிப்பில் அதை கொடுத்தார்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் நேற்றைய தினம் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதே சமயம் ஏன் கூடுதல் கால அவகாசம் கோரப்படுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும் என்றும், குறிப்பாக தகவல்கள் சரிபார்க்க நேரம் எடுக்கும் என்றும், மேலும் சில தகவல்களை எலக்ட்ரானிக் வடிவத்தில் இல்லை எனவும் எஸ்பிஐ தரப்பில் கூறியிருந்தது. இதனையடுத்து எஸ்பிஐ மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு வருகிற 12ஆம் தேதிக்குள், அதாவது இந்த தினத்திற்குள்ளாக அனைத்து விவரங்களையும் வழங்க வேண்டும் என்றும், கடந்த பிப்ரவரி 15 உத்தரவை செயல்படுத்த தவறும் பட்சத்தில் எஸ்பிஐ அதிகாரிகள் மீது அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு நேற்று எச்சரித்த நிலையில் தற்போது இந்த அரசியல் நீதிமன்றத்தில் தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்கள் அனைத்தையுமே உச்சநீதிமன்றத்தில் தற்போது எஸ்பிஐ வங்கி தரப்பில் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வருண்யா, விவரங்களுக்கு நன்றி.